ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்போஸ் கிச்சன். வாங்க மண் சட்டியில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சம் வரமல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கொஞ்சம் கசகசா எடுத்துக்கோங்க. கருவேப்பில், தேங்காய் ஒரு துண்டு துண்டாக, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி. அதுக்கப்புறம் வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தனியா, மிளகு, சீரகத்தெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் இருக்கலாம், அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு, மசாலுக்கு தேவையான உப்பு போட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டு கிரைண்டரில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இலை ஆட்டுக்கறியை ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. மட்டன் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கோங்க. சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிக்க தேவையானதெல்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மட்டனை இதில் வேக வைக்க போகிறோம். சட்டியிலன்னும் போது நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ண ஆரம்பித்தாதான் அந்த மட்டன் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா ஒரு சொம்பு தண்ணியை நல்லா எடுத்து நிறைய ஊற்றி நல்லா அதுக்கு வேக வைங்க. ஸ்லோவிலே வச்சு வேக வைங்க. அது ஒரு 20 நிமிஷம் குக் ஆச்சுன்னா நல்லா வெந்துடும். எலும்பு போட்டிருந்திங்கன்னா 1/2 மணி நேரம். ஸோ இந்த டைமில் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா நல்லா கரைச்சி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இறக்க போகும்போது மட்டன் மசால் தூள் கொஞ்சோண்டு இருக்கும், அதை கொஞ்சம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி போட்டு இறக்குங்க. சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.